அனைத்து இன சொந்தங்களுக்கு உற்சாகமான இனிய வணக்கம். நீலகிரி மலை மாவட்டத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி இயற்கையோடு வெனிட்டா. இன்றைய தினத்தில் என் அன்பு உறவுகளுக்காக முள்ளங்கியுடைய காயை நீங்கள் பார்க்காத உறவுகளுக்காக நான் காமிக்கிறேன். இது வந்து வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கின்லாம் நீங்கள் சந்தையில் பார்த்துருப்பீங்க. இது வந்து வெள்ளை முள்ளங்கி நம்ம பூமிக்கு அடியில் வளரும். இந்த காய் வந்து செடிக்கு மேலே வளரும். பூ விடுற வரைக்கும் நம்ம விட்டுட்டு வீட்டு வாசலில் இந்த காய் நம்மளுக்கு விடும்போது நம்ம அதை எடுத்து பறித்து கத்திரிக்காய் வத்த குழம்பு, வெண்டைக்காய் வத்த குழம்பெல்லாம் செய்கிற மாதிரியே நம்ம இந்த குழம்பையும் மசால் தயார் பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து நீங்கள் பழகிருங்க. கொடுக்காத உறவுகள் இதை நல்லா பார்த்துக்கங்க. விதை போட்டு முள்ளங்கி செடி வளர்ந்துடும். அதை கீரையை பயன்படுத்திக்கலாம், கிழங்கையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பூ விட்டதுக்கு பிறகு இந்த காய் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கும்பிட்றதுக்கு 1000 சாமி இருக்கும், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. இந்த இயற்கை அன்னையை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு நம்ம கண்டிப்பாக திரும்பணும். ரசாயனம் மூலியமாக வரக்கூடிய மருந்து உள்ள பொருள்களை சாப்பிட்டு இப்போ பல வியாதிகளும் சீக்குகளும் தான் நம்மளுக்கு கூடிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய தலைமுறைகளுக்காக இந்த மண்ணை காப்பாற்றி நம்ம கொடுப்போம். இந்த காணொலி உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.